கர்த்தருடைய வசனமே சத்தியம். யோவான் 17. மகிமையான தேவனுக்கு ஸ்தோத்திரம். குழந்தைகளே, நேடு நாட்களுக்கு முன்பு தேவன் தமது ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான கட்டளை கொடுத்தார். மிருகத்தின் சிறந்த பகுதி கொழுப்பு அவர்கள் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். அந்த சிறந்த பகுதி தேவனுக்கு பலிபீடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். இதன் மூலம் தேவன் அவர்களுக்கு ஒரு பாடம் காட்டினார். நாம் வாழ்க்கையின் சிறந்த பகுதி தேவனுக்கே கொடுக்க வேண்டும். வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் மாடு, ஆடு அல்லது எருமையின் கொழுப்பை சாப்பிடக்கூடாது என்று. லேவியராகமம் 7:23. மீசையை சுற்றிய ஒரு கோடு. ஒரு நாள் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு உணவை பற்றி ஒரு முக்கியமான கட்டளையை அளித்தார். அவர் சொன்னார், நீங்கள் மாடு, செம்மறி ஆடு அல்லது ஆட்டின் கொழுப்பை எப்பொழுதும் உண்ணக்கூடாது. அந்த மிருகத்தின் சிறந்த பகுதி அவர்கள் தட்டில் இருக்கக்கூடாது. அது பலிபீடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் சிறந்தது தேவனுக்கே உரியது. சிறந்தது தேவனுக்கே. அந்த உலக கொழுப்பு மிகவும் சிறந்ததும் பலமான பகுதியும் ஆகும். அது பலிபீடத்தில் வைத்து கர்த்தருக்கே எரிக்கப்பட வேண்டும். வேதாகமம் சொல்லுகிறது, எல்லா கொழுப்பும் கர்த்தருக்கே உரியது. இதனால் தேவன் தம் ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தார். சிறந்தது என்னுடையதென்று அவர் சொல்லுகிறார். ஒரு பரிசுத்தமான கோடு. தேவன் மேலும் ஒரு கட்டளையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தை உண்ணக்கூடாது. ஏன்? ஏனென்றால் இரத்தம் உயிரை சுட்டி காட்டுகிறது. உயிர் தேவனுக்கே உரியது. ஒவ்வொரு உணவின் போதும் தேவன் அவர்களுக்கு நினைவூற்றினார், உங்கள் மேஜையிலும் என்னை மதியுங்கள் என்று. சிறு காரியங்களும் தேவன் அன்றாட வாழ்க்கையும் கவனிக்கிறார். சமையல் செய்வது, உண்பது, உணவை பகிர்வது, இவை அனைத்தும் மரியாதையும் பரிசுத்தத்தையும் காட்டும் வழிகள். பரிசுத்தம் ஆலயத்தில் மட்டுமல்ல, அது அன்றாட வாழ்க்கையிலும் இருந்தது. முழுமையான பலி. கொழுப்பு என்பது சிறந்த பகுதியை குறிக்கிறது. இயேசு தம்முடைய சிறந்த அனைத்தையும் தேவனுக்கு கொடுத்தார். அவருடைய எண்ணங்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய அன்பு, அவருடைய கீழ்ப்படிதல் அனைத்தும் பிதாவுக்கு பரிசுத்தமாகவும் பிரியமாகவும் இருந்தது. நம்மை தேவனிடம் கொண்டு வரும் இரத்தம். இரத்தம் உயிரை குறிக்கிறது. நாம் மன்னிப்பு பெறவும் தேவனுக்கு அருகில் வரவும் இயேசு தம்முடைய உயிரை அளித்தார். அவர் தம்முடைய உயிரை கொடுத்தார். அவருடைய அன்பு முழுமையானது. நம்மை பற்றிய பாடம். நம்முடைய சிறந்த பகுதி என்ன? இன்று நாம் மிருகங்களை பலிபீடத்திற்கு கொண்டு வருவதில்லை. ஆனால் நம் இடத்திலும் சிறந்த பகுதி இருக்கிறது. அது நம் வாழ்க்கையின் சிறந்தவை. நம்முடைய சிறந்த நேரம், நம்முடைய பலம், நம்முடைய திறமைகள், நம்முடைய அன்பு. முதலில் மீதி அல்ல. தேவன் மீதியானவைகளை விரும்புவதில்லை. அவர் நம் நாளின் முதல் பகுதியை விரும்புகிறார். நம்முடைய முயற்சியின் சிறந்த பகுதியை விரும்புகிறார். நம்முடைய அன்பின் ஆழமான பகுதியை விரும்புகிறார். நாம் அவருக்கு சிறந்ததை கொடுக்கும் போது அது இனிய வாசனையை போல உயர்கிறது. இயேசு நமக்கு காட்டினார்.
இயேசு தம்முடைய சக்தியை தமக்காக பயன்படுத்த சோதிக்கப்பட்ட போது அவர் மறுத்தார். அவர் கீழ்ப்படிதலை தேர்ந்தெடுத்தார். அவர் தேவனுடைய சித்தத்தை தேர்ந்தெடுத்தார். பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு அனைத்தையும் அளித்தார். ஆனால் இயேசு ஒன்றையும் தமக்காக வைத்துக் கொள்ளவில்லை. ஆராதனையான வாழ்க்கை. நாம் தேவனுக்கு சிறந்ததை கொடுக்கும்போது நம்முடைய நேரம், நம்முடைய அன்பு, நம்முடைய பலம், நம்முடைய முழு வாழ்க்கையும் ஆராதனையாகும். அப்பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். ஜெபம். பரலோக பிதாவே, என்னுடைய நாளின் சிறந்த பகுதியை உமக்கு கொடுக்க என்னை உதவி செய்யுங்கள். முதலில் உம்மை நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்கள். என்னுடைய திறமைகளை உமக்காக பயன்படுத்த உதவி செய்யுங்கள். என் வாழ்க்கை உமக்கு பிரியமான அர்ப்பணிப்பாக இருக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென். வசனத்தை